பொம்பளைங்களாடே? உடம்பு சரியில்லாம படுத்துக்கிற அம்மாவுக்கு பணிவிட செஞ்சா உங்களுக்கு என்னடி குறைஞ்சு போடும்? அன்பா நடக்கிறவளோட பேர் தாண்டி பொம்பளை. அவனை தெரியாம தான் கேக்குறேன், இவங்களை யாருன்னு நினைச்சுக்கினீங்க? உங்க புருஷனுங்களை பெத்த தாய்டி. உங்களுக்கும் தாய் மாதிரி தான். அவங்களுக்கு பணிவிட செஞ்சா உங்க தலையில இருக்கிற கீழே ஒண்ணு இறங்கிடாத. வந்துட்டாளுங்க பணிவிட செய்யறாங்களாம். பணிவிட ஒப்புக்கும் சப்புக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்குங்கடி, ஒரு மனுஷாரு நல்லா இருக்கும் போது விருந்து வைக்கிறது பெருசு இல்ல. நோவுல கிடக்கும் போது அவங்களுக்கு அன்பா பணிவா பணிவிட செய்யறதா பெருசு. ஒரு சுமங்கலி பொம்பளை நெத்தில பொட்டு இல்லாம கிடக்குத, அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? போட்டி போடுறாளுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டி போடுறத பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, இன்னைக்கு நான் அதை சுத்தம் பண்றேன். நாளையில இருந்து நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்கலடா மச்சம். எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸசைஸ் பண்றீங்க? என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க மாப்பிள்ள தினமும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க. அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க. அந்த பக்கம் போங்க. குடிங்க, தூக்குங்க. இடுப்ப நல்லா வளைக்கணும். எழுந்துருங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா மொட்டையா சொல்ற? என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க. மாப்பிள்ள ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். சம்மந்த நம்ம மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்து போறாரா? வாங்கியா, நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குனி. நான் எரு எதிர்காத்து அடிக்குதுப்பா. என்ன பையன் குஞ்சதான் அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி